வாழ்த்தி மகிழ்வோம், வாழ்த்தி மகிழ்வோம். இன்று நாம் 51,000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இந்த குகையில் வாழ்ந்த மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் குகையில் வாழ்ந்த பகுதியில் குகைப்பகுதியில் உள்ள பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள் நடு பயல் நடுத்தர இடங்களில் வாழ்ந்த மனிதர்கள் மலை மலை போன்ற அந்த பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள் குகையில் வாழ்ந்த இடம் என்பதை கூறலாம். இந்த வயல் சார்ந்த இடம் என்பதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் காலப்போக்கில் வயலாக உருவாக்கப்பட்டவை. இவை எழுந்து நாம் நிற்கும் காலம் என்று கூறலாம். எழுந்து நின்ற காலம் ஒரு காலகட்டம். இவ்வாறாக மாறி இந்த கடந்த ஒரு 3 லட்சம் ஆண்டுகள் தான் இந்த எழுந்து நின்று ஒத்து பார்த்து உற்று பார்த்து உத்தியும் பார்த்து ஒவ்வொரு வகையான காலமாக வயல்வெளியில் நிலை பெற்றவை, வெவ்வேறு கண்டம் துண்டமாக நிலை பெற்றவை எல்லாம் ஒவ்வொரு காலகட்டம் மனிதன் பேசக்கூடிய நிலையில் எழுந்து ஒத்து பார்த்து பின்னர் எழுத்துருவாக உருவாகிய காலம் என நாம் பகிர்ந்து கொள்ளலாம். இவ்வாறாக உள்ள காலம்தான் கிட்டத்தட்ட 51,000 முன்பு நாம் இந்த புரிய வேண்டிய இந்த நிலையில் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ற அந்த நிலையில் நாம் இந்த பகுதியினை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இவ்வாறான இந்த பகுதி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலை பெற்றுள்ளது. அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மொழியாக இருந்தாலும் அந்தந்த மொழிக்கு உள்ள அந்த இலக்கணம் இலக்கியம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைமொழி வருமொழியாக நிலை பெற்றது. நிலைமொழி என்பது கூக்குரலிட்டு ஒவ்வொரு காலத்தில் கூச்சலிட்டு கூறக்கூடிய காலம். இதை நிலை பெற்று வகுத்து தொகுத்த பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் காலத்திலிருந்தே அதற்கு முன்னர் உள்ள யூரிய காலத்திலிருந்தே தொகுத்து வகுத்து நெறிப்படுத்தவைதான் பிறப்பியலாக சொல்லியலாக சொற்பிறப்பியலாக அவை மேலும் ஒரு நிலைப்படுத்த வேண்டும் சொல் எவ்வாறு பொருளியலாக நிலைப்படுத்துவதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நிலைப்பட்டுள்ளது. அதை நெறிப்படுத்தி நாம் முறைப்படுத்தி ஒரு ஆண்டு காலக்கணக்கில் நிலைப்படுத்தியுள்ளோம். கடந்த ஒரு 10,000 20,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் என்பதை நினைவில் கொண்டு இந்த 51,000 ஆண்டுகளுக்கு முன்பு எலும்புக்குறியீட்டினை எவ்வாறு தொகுத்துள்ளனர் என்பதை இந்த பதிவினை மேற்கொள்கிறோம். இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைப்பட்டது. ஏன் இந்த பதிவினை மேற்கொள்கிறோம் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த காலகட்டம் நாம் இருக்கும் இந்த புவி நாம் இன்று சண்டை போட்டுக்கொண்டு நம்மிடையே சண்டை போட்டு இருக்கும் காலம் நாம் இருக்கின்ற காலம் அல்ல. நாம் இருக்கின்ற காலம் இது. இந்த காலமாக இருந்தவை இவ்வாறு நிலைப்பட்டது நம் அறிவினால், நம் பொருளினால், நம் பொருள் சேர்க்கையினால், நம் சேமிப்பினால் நிலைப்பட்டவை. இவை புரிந்து கொண்டவன்தான் நம்மிடமே உள்ள கருத்து வேறுபாடுகள், சமய கருத்துகள் இவை எவ்வாறு சமயமாக சக மனிதர்களுக்கும் யதார்த்தமாக மானிட பண்புடன் கற்றுக்கொள்ள வேண்டிய சமயமாக என்ற கருத்தை இன்று ஏன் மதமாக மக்களிடம் தரமானவற்றை மானிட பண்புகளோடு கற்போம் என்பதுதான் மதமாக நாம் நிலைப்படுத்த வேண்டியது. மதமாக இல்லாமல் சமயமாக சகல மனிதர்களும் யதார்த்தமாக மானிட பண்புகளுடன் கடந்து செல்வோம் நாம் வாழும் காலத்தில் என கூறி இன்று நாம் காணும் பல்வேறு வேறுபாடுகள் நாம் புரிந்து அறிந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைப்பட்டவை. புவியே நமக்கு உறுதுணையாக இருக்கும் காலமெல்லாம் ஒரு காலகட்டம், புவியே போரிடும் காலமெல்லாம் இது போன்ற பல்வேறு நிகழ்வு தொடர்ந்து நிலைபெற்று கொண்டு உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் அறிவுக்கு ஏற்ற ஒரு சிறு சிறு கண்டுபிடிப்புகள் ஏற்படும் இடர்பாடுகள் கருத்தாக்கங்கள் நம்மிடையே தோன்றும் பிளவுகளுக்கு காரணம் என கூறி இவ்வாறான பிளவுகள் பல காலகட்டம் இன்றும் புவியடியில் நிகழ்ந்து கொண்டுள்ளது என்பதையும் கூறி இந்த பதிவினை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இவ்வாறாக கிட்டத்தட்ட 51,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனியில் விரல் எலும்பு குறியீட்டினை கண்டுபிடித்துள்ளனர். இந்த காஸ் மலையில் உள்ள ஜெர்மனியில் உள்ள சென்கான் குகையில் கண்டறிந்துள்ளனர். இவை நாம் அந்த பகுதியில் உள்ள மனிதர்கள் அந்த எலும்பு கண்டுபிடிக்கப்பட்டு அவை எவ்வாறு இந்த கதிரியக்க கால கணிப்பின்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைப்பட்டது 51,000 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்திருக்கக்கூடும். இவையெல்லாம் ஒரு கருத்தாக்கம் தான். நாம் நிலைப்பட வேண்டிய சொல்ல வேண்டிய கருத்தாக்கம் என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதர்களும் வாழ்ந்துள்ளனர் மற்ற விலங்குகளோடு என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது குகையில் வாழ்ந்த காலம் என்பதை நாம்
குடும்பமாக கைத்தொழிலாக கூடி வாழ்ந்த காலகட்டம். ஒவ்வொரு பகுதியிலும் நிலைப்பட்டது போல குகையிலும் உள்ள அந்த குடும்பமாக கையகப்படுத்தும் தொழில், கைத்தொழில் என கூறலாம். இன்று இந்த வயல்வெளியில் சார்ந்த மக்கள் வயல்வெளியில் உள்ளதை ஒரு காலகட்டத்திலும் குறிப்பிட்டுள்ளது, தமிழ் இலக்கியத்திலும் உள்ளதும். இது போன்ற ஒவ்வொரு அந்தந்த பகுதியில் வாழும் மக்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் நிலைப்படுத்தி வாழ்ந்துள்ளனர் என்பதை கூறி, தன்னை தானே நிலைப்படுத்தி மக்களிடம் உள்ள வேறுபாட்டையும் களைந்து நெறிப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உண்டானவே ஒன்று உள்ள சமய கருத்துக்களும் என்பதை மீண்டும் கூறி, இவ்வாறான பிரிவுகள் நம்மளிடையே நிலத்தடி அடித்தட்டு நகர்வுதான் நம்மை ஒன்றாக இருந்த ஒரு புவி அமைப்பு ஒரு கோலமாக பல்வேறு வடிவங்களில் இருந்தபோது அதை பிரிந்து அந்த புவி அடித்தட்டு நகர்வில் பிரியும் இந்த காலத்தட்டு நகர்வினை தங்களிடம் தொடர்ந்து இந்த படமாக இந்த பதிவில் மேற்கொள்கிறோம். இவ்வாறாக இருந்தவைதான் இன்று நாம் காணும் இந்த பல்வேறு இயற்கை கொண்ட நாடுகளின் பிரிவு. இந்த நாடுகளின் பிரிவு நமக்கு புவிக்கு நிலையாக புதிய விசையாக முதலில் நிலைப்படுத்தப்பட வேண்டிய கருத்தை நாம் கருத்தாக்கமாக செயலாக்கமாக கொள்வோம் என கூறி இந்த பதிவினை அடுத்த இந்த இதில் உள்ள வகையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலை பெற்றவை. இது போன்ற கண்டுபிடிப்புகள் தான் மனிதனுக்கு ஆதாரமாக ஒவ்வொரு இடத்திலும் வாழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்துள்ளது. இது இந்த காலகட்டத்தில் எலும்பு ஒன்றை அந்த அந்த குகையில் கண்டுபிடித்ததை ஒரு ஒரு சதுர வடிவங்களாக உள்ளது என்பதையும் கூறி, அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது கால் விரல் எலும்புதான் என்பதை இந்த கர்னாஸ் பகுதியில் கம்பீரமான விலங்காக ஒரு ராட்சசன் மானின் கண்டுபிடித்து உள்ளனர் 51,000 ஆண்டுகளுக்கு முன்பு. இவை பதப்படுத்தப்பட்டு பல்வேறு நிலைகளில் சோதனையிடப்பட்டு சுமார் அதை வடிவமைப்பு செய்துள்ளனர். இந்த வடிவமைப்பு தான் இன்று நாம் காணும் பல்வேறு வகையான முன்னேற்ற கருத்துக்களை கொண்ட நாம் பயன்படுத்தப்படும் இறைச்சி வகை முதற்கொண்டு காய்கறிகள் முதற்கொண்டு பக்குவப்படுத்தப்பட்ட முறை உணவு முதற்கொண்டு இவையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்துள்ளது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்று நம்மிடையே தோன்றும் பல்வேறு அரசியல், பொருளாதார, நாட்டுணர்வு வேறுபாடுகளை களைந்து மனித இனமாக தொடர்ந்து நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள வேண்டும். அவைதான் நம்மை ஒரு ஆதாரமாக நமக்கு சூழல் ஆதாரமாக இருக்கும் என்பதனையும் கூறி, இவ்வாறான ஒரு விந்தையான யதார்த்தமான மானிட பண்புகளும் ஓவியமாக நாம் வாழும் காலம் இந்த குறுகிய ஒரு 100 ஆண்டுகள் கூட வாழக்கூட முடியாத அந்த நிலைக்கு நம்மை நாமே தகர்த்தி கொள்ள வேண்டாம் என கூறி இந்த பதிவினை ஒரு 51,000 ஆண்டுகளுக்கு விரல் எலும்பு கண்டுபிடிக்கப்பட்டு இயற்கை அழிவு சீற்றத்தின் மூலம் ஏற்பட்ட பல்வேறு அழிவுகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கோடிக்கணக்கான ஆண்டுகளாக புவியில் நிலை பெற்றுள்ளது என்பதையும் கூறி இந்த பதிவினை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இவை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கப்பட வேண்டும் என்ற கருத்தாக்கத்தில் இந்த பதிவினை மேற்கொண்டு இந்த பாடலினை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். தொல்காப்பிய சொல் வரலாறு வல்லினம் கொண்ட வழிவகை ஆற்றல் பல்வேறு படிமலர்ச்சி பற்றிய கருத்துரை சொல்லாக செயலாக திறனில் சான்று பெற்ற முறைமை தொடர் நன்கு அறிந்து வாழும் நாளும் வளர்க. சான்று பெற்று முறைமை தொடர் நன்கு அறிந்து நாளும் வளர்க. என்றும் நடைமுறை வாழ்வு தரும் தன்மை தகுதி உள்ளத்தில் ஒன்றிடும். சான்று பெற்ற முறைமை தொடர் நன்கு அறிந்து நாளும் வளர்க. என்றும் நடைமுறை வாழ்வு தரும் தன்மை தகுதி உள்ளத்தில் ஒன்றிடும். தகுதி என்பது நமது தரமான குணமான திறனை நாள்தோறும் மனித வடிவில் நம்மை நாமே நமது உள்ளத்தில் ஒன்றிடச் செய்யும் தன்மை ஆகும். அவை தன்மையாக குறியீடாக திறனாக நாம் வாழும் காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டும். இவ்வாறான ஒன்றில் விரல் நுனியில் இன்று மாறிய தோற்றத்தில் தேர்தல் நம்மை நானே தேர்ந்தெடுக்கும் இந்த தேர்தல் போன்றவையெல்லாம் நாம் நம்மை தகுதிப்பட அந்த தகுதியுடன் மக்களையும் சீர்திருத்த முறையில் ஒரு தேர்ந்தெடுக்கும் முறையாக நாம் நமது வாழ்வின மக்களையும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை கூறி ஒன்றில் விரல் நுனியில் இன்று மாறிய தோற்றத்தில் தேர்தல் அன்று போர் முறை இலக்கு
ஊன்றுகோலில் நிற்கும் மக்கள். அன்று நிலைத்த அந்த போர் முறையெல்லாம் இன்று இலக்காக கொள்ளும் இந்த ஊன்றுகோலில் நிற்கும் மக்கள். மக்கள் நீதி நீண்டகால படிக்கட்டு. மக்கள் நீதி நீண்டகால படிக்கட்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் நீதி என கூறி நம்மிடையே தோன்றும் பல்வேறு கலைப்பொருட்கள் அழியக்கூடிய தன்மை அவை நீதி என்று நீண்ட கால படிக்கட்டு. அவை ஒவ்வொருவரும் தன்னைத்தானே உயர்த்து கொள்ள அந்த படிக்கட்டு நிலை இன்று மாறிய அந்த போர்க்கால நிலையெல்லாம் இதான் என கூறி ஊக்கம் உழைப்பு கால மக்களை வாழவிடுங்கள், போரிடாதே புவியில் என கூறி, போர் என்பது நம்மை நானே நாள்தோறும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நிலை. அதை பக்குவமாக செயல்பட்டு நாம் வாழும் புவியில் நமது கண்டுபிடிப்புகள் இயற்கை பேரழிவி அளிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். 51,000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள பதிவினை நிறைவு செய்கிறோம். இந்த பாடலை மீண்டும் கூறி, தொல்காப்பிய சொல் வரலாறு வல்லினம் கொண்ட வழிவகை ஆற்றல் பல்வேறு படிமலர்ச்சி பற்றிய கருத்துரை சொல்லாக செயலாக திறனில் சான்று பெற்ற முறைமை தொடர் நன்கு அறிந்து நாளும் வளர் என்றும் நடைமுறை வாழ்வு தரும் தன்மை தகுதி உள்ளத்தில் ஒன்றிய ஒன்றில் விரல் நுனியில் இன்று மாறிய தோற்றத்தில் தேர்தல் அன்று போர்முறை இலக்கு ஊன்றுகோலில் நிற்கும் மக்கள் நீதி நீண்டகால படிக்கட்டு ஆக்க கலைப்பொருட்கள் மிகும் ஊக்கம் உழைப்பு கால அளவு மக்களை வாழ விடுங்கள், போரிடாதே புவியில் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.